கலம்காரி ஓவிய முறை. கலம்காரி என்பது இந்தியாவின் ஒரு பாரம்பரிய கையால் வரையப்பட்ட துணி ஓவியக் கலையாகும். கலம்காரி என்ற பெயர் பாரசீக மொழியில் இருந்து வந்தது. கலம் என்றால் தூரிகை, காரி என்றால் வேலைப்பாடு. கூர்மையான பேனா, கலம் பயன்படுத்தி சாயங்கள் மற்றும் பிசின் கலந்த கலவையை பயன்படுத்தி வடிவங்கள் துணியில் வரையப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலும் இந்து புராண கதைகள், இதிகாசங்கள், மகாபாரதம், இராமாயணம் மற்றும் கோயில் காட்சிகள் சித்தரிக்கப்படுகின்றன. தயாரிப்பு மற்றும் செயல்முறை. கலம்காரி ஓவியம் தயாரிப்பில் பல முக்கியமான, நுட்பமான படிகள் உள்ளன. இவை ஒவ்வொரு பாணிக்கும் சிறிய மாறுபாடுகளுடன் இருக்கும். பொதுவாக பின்பற்றப்படும் சில படிகள். துணியை தயாரித்தல். துணியை பொதுவாக பருத்தி, மிருதுவாக்க, மாவு பசையை நீக்க மற்றும் நிறங்கள் ஒட்டுவதற்கு வசதியாக அது பால், கடுக்காய், சுண்ணாம்பு போன்ற இயற்கை பொருட்களின் கலவையில் ஊறவைக்கப்பட்டு சுத்தம் செய்யப்படுகிறது. வெளிப்புற கோடுகள் வரைதல். கருப்பு நிறச் சாயத்தை பயன்படுத்தி முக்கிய வடிவங்களின் வெளிப்புற கோடுகள் வரையப்படுகின்றன. சாயமிடுதல். இயற்கை சாயங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சட்டி வேர்களில் இருந்து பெறப்படும். மஞ்சள், மாம்பழப்பட்டை, அவுரிச்செடி இலைகள் அல்லது மாதுளை ஓட்டில் இருந்து பெறப்படும். நீலம், அவுரிச்செடி இலையில் இருந்து பெறப்படும். கருப்பு, கசங்கிய துகள்கள், பனை வெல்லம், கடுக்காய் மற்றும் பால் ஆகியவை கலந்து தயாரிக்கப்படும். துவைத்தல் மற்றும் உலர்த்துதல். ஒவ்வொரு நிறம் பூசப்பட்ட பிறகும் துணி நன்றாக துவைக்கப்பட்டு சூரிய ஒளியில் உலர்த்தப்படுகிறது. இது நிறங்கள் கலப்பதை தடுக்கிறது மற்றும் நிறத்தை நிலைப்படுத்துகிறது. கலம்காரி ஓவியத்தின் மிகச் சிறப்பான அம்சம் என்னவென்றால், இதில் முற்றிலும் இயற்கை மற்றும் தாவரப் பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் சாயங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது இந்த ஓவியத்தை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆக்குகிறது. கும்பகோணம் அருகே உள்ள சிக்கல் நாயக்கன்பேட்டை. இது புகழ்பெற்ற கலம்காரி கலை மற்றும் ஓவிய பாரம்பரியத்தை கொண்ட ஒரு கிராமம். இன்றும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இதனைப் பற்றிய முழு வீடியோவை தமிழ்ஞானபூமி யூடியூப் சேனலில் பார்க்கவும்.